Good morning. My name is Blandina. Today we are going to see a novel by Arundhati Roy. The name of the novel is The God of Small Things. This novel has 21 chapters. We will talk about the novel and the author later. First, we will see the chapters. The first chapter is named as Paradise Pickles and Preserves. The novel begins like this. May in Aymanam is hot. Early June, southwest monsoon breaks. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மே மந்த் பற்றி சொல்லியிருக்காங்க. ஐமனம் அப்படிங்கிறது பிளேஸ். இந்த நாவல் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்த மாதிரி இருக்கு. கேரளாவில் ஐமனம் அப்படிங்கிற இடத்துல நடந்ததா இருக்கு. ஸோ மே மந்த் இஸ் வெரி ஹாட். ஏர்லி ஜூன்ல வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஹில் கேம் பேக் டு ஐமனம். The house looked empty. The sky blue Plymouth with chrome tail fins was parked outside. So the first character நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ராஹில். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஐமனம்க்கு வரா. ஸோ அங்கே ஸ்கை ப்ளூ கலரில் கார் வந்து வெளியே பார்க் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யாரும் இல்லை. The house looked empty எக்ஸப்ட் பேபி கொச்சம்மா. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேபி கொச்சம்மா மாத்திரம்தான். அவங்களுடைய உண்மையான பெயர் நவோமி ஐப். ஷீ இஸ் ஸ்டில் அலைவ். பேபி கொச்சம்மா இஸ் ராஹில்ஸ் கிராண்ட் ஆண்ட், ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் யங்கர் சிஸ்டர். ஸோ ராஹிலுடைய கிராண்ட் ஃபாதர் ரெவரன் இ ஜான் ஐப். ஸோ அவங்களுடைய யங்கர் சிஸ்டர் தான் பேபி கொச்சம்மா. ஸோ பேபி கொச்சம்மாவை எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேபி அப்படின்னு சொல்லி சுருக்கமாக கூப்பிடுறாங்க. எவ்ரி ஒன் கால் ஹர் பேபி. ராஹில் ஹேட் கம் டு see her brother எஸ்தா. They were two egg twins. Doctors called them dizygotic. ஸோ ராஹில் யாரை பார்க்கறதுக்காக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐமனம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரதர். இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். பிரதர் பேர் எஸ்தா. அவங்கள டாக்டர்ஸ் வந்து டைசிகாட்டிக் ட்வின்ஸ்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எஸ்தாவோட முழு பெயர் எஸ்தப்பன். வாஸ் ஓல்டர் பை 18 minutes. இவங்க ரெண்டு பேரும் ராஹேல் அண்ட் எஸ்தா வந்து ட்வின்ஸாக இருந்தாலும் எஸ்தா வாஸ் ஓல்டர் பை 18 minutes. தே டிடன்ட் லுக் மச் லைக் ஈச் அதர். ஸோ ட்வின்ஸாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரே மாதிரி சிமிலராலாம் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. Syrian Orthodox bishops frequently visited the Aymanam house for donations. ஸோ அது ஒரு கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற ஹவுஸ் ஹோல்டு வீடுங்கிறதுனால சர்ச்லேருந்து பிஷப்ஸ் எல்லாம் டொனேஷன்ஸ்க்காக அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து போகிறது வழக்கமாக இருந்தது. எஸ்தப்பன் அண்ட் ராஹில் thought of themselves as though they were a rare breed of Siamese twins, physically separate but with joint identities. ஸோ இது இவங்க ரெண்டு பேருடைய திங்கிங். எஸ்தப்பன் அண்ட் ராஹேலுடைய திங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரேர் பிரீட் ஆஃப் சியாமிஸ் ட்வின்ஸ். ஃபிசிக்கலி செப்பரேட்டாக இருந்தாலும் ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு. ராஹேல் ரிமெம்பர்ஸ் வாட் த ஆரஞ்ச் ட்ரிங்க் அண்ட் லெமன் ட்ரிங்க் மேன் டிட் டு எஸ்தா இன் அபிலாஷ் டாக்கிஸ். ஸோ இதில் ராஹேல் வந்து நடந்த சின்ன வயசில் இருக்கும் பொழுது நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்குற. அதை வந்து கொஞ்சம் அங்கங்கே பிட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு இன்சிடெண்ட் தான் இவங்க இந்த அபிலாஷ் தியேட்டருக்கு போயிருந்த போது மூவி பார்க்க போகும் பொழுது ஸோ அங்கே அந்த ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்க போன இடத்துல இந்த ஆரஞ்சு ட்ரிங்க் லெமன் ட்ரிங்க் எல்லாம் செய்து கொடுத்த ஒரு மேன் எஸ்தா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ராஹேல் நினச்சி பார்க்குறா. And then she remembers the taste of the tomato sandwiches. So எப்போ இந்த சாண்ட்விச்சஸ் எஸ்தா ate on the Madras mail to Madras. ஸோ எஸ்தா வந்து ட்ரெயினில் மெட்ராஸ் மெயிலில்
மெட்ராஸ்க்கு போய் அங்கேருந்து கல்கட்டா போவான் அவங்க அப்பா கிட்ட. ஸோ அப்போ டொமேட்டோ சாண்ட்விச்சஸ் எடுத்துட்டு போயிருப்பான். அதை பற்றி அவன் ராஹேல் நினச்சி பார்க்குறான். They were nearly born on a bus. Their father was taking Ammu to the hospital by car in Shillong. The car broke down on the winding tea estate road of Assam. They got into the crowded state transport. It all happened before they were divorced. After that, Ammu came to Kerala to live. ஸோ அம்மு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஹேல் அண்ட் எஸ்தாவுடைய மதர் தான் அம்மு. அம்முவோட ஹஸ்பண்டோட பேரு பாபா, பிஏ. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்ல போய் ஒரு டீ எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னெண்டா இருக்கிற சமயத்துல டெலிவரிக்காக அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்கள ஷில்லாங்ல கார்ல கூட்டிட்டு போகும்பொழுது கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்போர்ட் பஸ்ல போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மு அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பாபா வந்து they got separated. அம்மு வந்து கேரளாவில் அவங்களுடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. According to Esther, if they had been born on the bus, they would have got free bus rides for the rest of their lives. ஸோ எஸ்தாவுடைய என்ன அப்படின்னா, ஒரு வேளை நாங்கள் அந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ்லேயே பிறந்திருந்தா லைஃப் லாங் ஃப்ரீ ரைட்ஸ், பஸ் ரைட்ஸ் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறான். இன்னொரு ஐடியா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, they also believed if they were killed on a zebra crossing, the government would pay for their funerals. யாராவது ஜீப்ரா கிராசிங்ல நடக்கும் பொழுது அடிபட்டு இறந்துட்டா கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஃபியூனரலுக்கான செலவை அவங்களே செஞ்சிருவாங்க அப்படின்ற எண்ணம் இந்த ட்வின்ஸ்க்கு இருக்கு, ராஹேல் அண்ட் எஸ்தாவுக்கு. But there were no zebra crossings in Aymanam and even in Kottayam. The government never paid for Sophie Mole's funeral because she wasn't killed in a zebra crossing. So next என்ன நினைச்சு பார்க்குறா ராஹேல் பார்த்தீங்கன்னா, சோஃபி மோலோட ஃபியூனரலுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த ஹெல்ப்பும் பேவும் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சோஃபி மோல் ஜீப்ரா கிராசிங்ல அடிபட்டு சாகலை அப்படின்னு சொல்றா. இந்த சோஃபி மோல் ராஹேல் அண்ட் எஸ்தாஸ் cousin. So Sophie Mole was visiting from London, England. So Sophie Mole வந்து ராஹேல் அண்ட் எஸ்தா உடைய கசின். அவங்க இங்கிலாந்துல இருந்து ஒரு கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்காக கேரளாவில் ஐமனம்க்கு வந்திருக்காங்க. ஸோ சோஃபி மோலோட வயசு பார்த்தீங்கன்னா 9 years. அந்த சமயத்தில் ராஹேல் அண்ட் எஸ்தா were 7 years old when Sophie Mole died. Sophie Mole was laid in the coffin with her yellow crimpling bell bottoms, with her hair in a ribbon and her made in England go bag that she loved. ஸோ சோஃபி மோல் ஒரு ஆக்சிடெண்ட்ல இறந்துடுறாங்க. நம்ம அந்த இன்சிடென்ட் என்னன்னு நம்ம பின்னால பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்களுடைய அந்த காஃபின்ல அவங்களுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கிரிம்ப்ளிங் பெல் பாட்டம்ஸ் பேண்ட் போட்டிருக்காங்க. அவங்க எப்பவுமே அவங்க கூடயே வச்சிருந்த அந்த இங்கிலாந்துல செய்த அந்த கோகோ பேக் அந்த காஃபின்ல இருக்கு. மார்கரெட் கொச்சம்மா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஃபி மோலுடைய மதர். சாக்கோ சோஃபி மோலுடைய அப்பா, பயாலாஜிக்கல் ஃபாதர். இந்த சாக்கோ அண்ட் மார்கரெட் கொச்சம்மா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு பிறந்தவங்க தான் சோஃபி மோல். இப்போ இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்கு வந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாலேயே இவங்க 2 பேரும் செப்பரேட்டா தான் இருக்காங்க. they got divorced, but there is an incident happened in Margaret கொச்சம்மா. ஸோ அதை கேள்விப்பட்ட சாக்கோ கிறிஸ்மஸ் வந்து இவங்க சோஃபி மோலும் தன்னோட எக்ஸ் ஒய்ஃப் மார்கரெட் கொச்சம்மாவும் தனியாக செலிப்ரேட் பண்ண வேண்டாம், ஸோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இங்கே கேரளாவில் செலிப்ரேட் பண்ணலான்னு இன்வைட் பண்ணுற சமயத்தில் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோஃபி மோல் இறந்துடுறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுது சோஃபி மோல் இறக்கும் பொழுது ஆல்ரெடி சாக்கோ அண்ட் மார்கரெட் கொச்சம்மா வந்து டிவோர்ஸ்ல தான் இருக்காங்க. இந்த சாக்கோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்மாச்சியோட ஒன்லி சன். ஸோ இதுக்கு கேரளாவில் நடக்கிறதுங்கிறதுனால இந்த பேருங்க எல்லாமே
வித்தியாசமா இருக்கு. நம்ம அம்மான்னு சொல்ற மாதிரி அவங்க மம்மாச்சி, அப்படி பப்பாச்சி, மம்மாச்சி அப்படிங்கிற பேருங்க இங்க இருக்கு. Chaco and Margaret Kochama, husband and wife, later they got divorced. Mamachi. Who is Mamachi? Esther, Rahel and Sophie Mole's grandmother. So, மம்மாச்சி வந்து ஆல்மோஸ்ட் பிளைண்டா தான் இருக்காங்க அப்போ. ஸோ மம்மாச்சியோட ஒரு சன் வந்து யாரு? சாக்கோ. ஸோ மம்மாச்சிக்கு ஒரு டாட்டரும் இருக்காங்க. அவங்க தான் அம்மு. ராஹேல் அண்ட் எஸ்தாவோட மதர் தான் அம்மு. Rahel noticed that Sophie Mole was not dead and she showed Rahel two things. So funeral service சர்ச்சில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ராஹேல் வந்து அவ சின்ன 7 வயசு தானே ராஹேலுக்கு. அப்போ அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ராஹேல் சோஃபி மோல் இன்னும் சாகல. சோஃபி மோல் வந்து இவளுக்கு 2 திங்ஸ் காமிச்சு கொடுக்குறா. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நியூலி பெயிண்டட் ஹை டோம் ஆஃப் த எல்லோ சர்ச். Second one, the bat baby. So Rahel says that Sophie Mole was not yet dead and she showed Rahel two things. What are the two things? First thing is the high dome of the church that is painted in yellow color. The second one is the bat baby. And the yellow color paint was painted by Veluta according to Rahel's opinion. So அந்த அவளோட இமேஜினேஷன் இது எல்லாமே அவ இமேஜின் பண்ணிக்கிறா. அந்த சர்ச்சோட அந்த டோம் ரொம்ப ஹைட்ல இருக்கிற அந்த டோம் வந்து வேலுத்தா, அப்படி அவளுக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான் இது வேலுத்தா. ஸோ இவங்க வந்து பெயிண்ட் பண்றாங்க அப்படின்னு அவ இமேஜின் பண்ணிக்கிறா. செகண்ட் வந்து ஒரு வவ்வால் குட்டி ஒன்று, சின்ன வவ்வால் குட்டி ஒன்று காமிச்சு கொடுக்குறா சோஃபி மோல். ஸோ அந்த வவ்வால் குட்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, Rahel watched the bat climb up the baby Kochama's saree. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, பேபி கொச்சம்மா. இவங்களுடைய பேபி கொச்சம்மாங்கிறது அவங்களுடைய கிராண்ட் ஆண்ட். They lowered Sophie Mole's coffin into the ground. According to Rahel, Sophie Mole died because she couldn't breathe. ராஹேலை பொறுத்த வரைக்கும் சோஃபி மோல் இன்னும் சாகல. அவ எப்படி செத்தான்னா, இவங்க எல்லாம் அவளை குழியில வச்சதுனால பிரீத் பண்ண முடியாம இறந்துட்டா அப்படின்னு ராஹேல் நினைச்சுக்கிறா. On her tombstone it said, a sunbeam lent to us too briefly. இந்த கல்லறையில எல்லாரும் ஒரு வாசகம் மாதிரி எழுதி வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுல வந்து சோஃபி மோலோட டூம்ஸ்டோன்ல எழுதியிருக்கு, a sunbeam lent to us too briefly எழுதியிருக்கு. After the funeral, Ammu took the twins back to Kottayam police station. Inspector Thomas Matthew, station house officer, his mustaches bustle like Air India Maharajas, but eyes were sly and greedy. இந்த சோஃபி மோலோட ஃபியூனரல் முடிஞ்ச உடனே அம்மு, அதாவது எஸ்தா அண்ட் ராஹேலுடைய அம்மா, இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு கோட்டயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டரோட பேரு தாமஸ் மேத்யூ. அவர் வந்து அவரை பத்தி சொல்லும் பொழுது, அந்த மீசை எல்லாம் ஏர் இந்தியா மகாராஜாவுடைய மீசை மாதிரி ரொம்ப கம்பீரமா இருந்தாலும் அவருடைய ஐஸ் வந்து ரொம்ப ஸ்லையாவும் ரொம்ப கிரீடியாவும் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. நாட் ஒன்லி தட், ஹி ஸ்போக் கோட்டயம் டயலக்ட் ஆஃப் மலையாளம். அவர் பேசின மலையாளம் வந்து கோட்டயம் டயலக்ட்ல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. The inspector said the Kottayam police won't take statements from Vaishyas or their illegitimate children. ஸோ அம்மு வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்க்க போறாங்க இல்லையா, அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நாங்க வந்து ஸ்டேட்மெண்ட் யார்கிட்ட இருந்தெல்லாம் எடுக்க மாட்டோம், வேஷ்யாஸ் ஆர் தேர் இல்லிஜிட்டிமேட் சில்ட்ரன். வேஷ்யாஸ் மீன்ஸ் ப்ராஸ்டிடியூட்ஸ். ஸோ அவங்க கிட்ட இருந்தும் அவங்க பிள்ளைகள் கிட்ட இருந்தெல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. Behind him a red and blue board said, the police POLICE. ஸோ அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எழுதி அங்க ஒரு போர்டு தொங்கிட்டு இருக்கு.
politeness, O for obedience, L for loyalty, I for intelligence, C for courtesy, E for efficiency. ஸோ இந்த மாதிரி அந்த போலீஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதில் எழுதி போட்டிருக்காங்க. The inspector told her to go home quietly. நாங்கள் போலீஸ்க்கு கோட்டயம் போலீஸ்க்கு என்னென்னலாம் தெரியணுமோ எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்தெல்லாம் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் நாங்கள் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. They went back to Aymanam by bus. When the conductor asked her for the ticket, Ammu said, "He is dead. I have killed him." ஸோ அம்மு வந்து அதே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டே போகிறாங்க. கண்டக்டர் டிக்கெட் கேட்கும் பொழுது அம்மு சொல்கிறாங்க, நான் தான் அவனை கொன்னுட்டேன், அவன் செத்துட்டான், நான் தான் கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்தா உடனே இதை கவனிச்சுட்டு ஐமனம்க்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Two weeks later, Ammu sent Esther to his father. ஸோ சோஃபி மோல் இறந்து 2 வாரத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மு வந்து தன்னுடைய மகன் எஸ்தாவை அவங்களுடைய ஃபாதர் அம்முவோட ஹஸ்பண்ட் பாபா கல்கட்டாவில் இருக்காரு, அவங்க கிட்ட அனுப்பிடுறாங்க. He resigned his tea estate job in Assam and moved to Calcutta, work for a company that made carbon black. அம்முவோட ஹஸ்பண்ட் அம்முவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பாபாவும் அஸ்ஸாமில் டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோன்னு பார்த்தோம். அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கல்கட்டாவுக்கு போயிட்டாரு, அம்மு வந்து கேரளாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் பிளாக் மேட் பண்ணுற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கல்கட்டாவில். ஸோ அம்மு தன்னுடைய மகன் எஸ்தாவை கல்கட்டாவுக்கு அவங்க அப்பா கிட்ட அனுப்புகிறாங்க. இந்த பாபா என்ன பண்ணுறாங்க, he had remarried and stopped drinking. அம்முவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பாபாவும் பிரிஞ்சதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப குடிப்பாங்க, வேலைக்கெல்லாம் போகாமல் இருந்தாங்க. அதனால இந்த டீ எஸ்டேட்டில் இருந்த அந்த ஓனர்ஸ் ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் வேலைக்கு வரல, நீ என்ன பண்ணு, உன்னோட ஒய்ஃபை எனக்கு அனுப்பிவிடு அப்படிங்கிற மாதிரி, நீ எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வா, உன்னோட ஒய்ஃப் வந்து எனக்கு சர்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, பார்க்கறதுக்கு உன்னோட ஒய்ஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதனால இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி அம்மு என்ன பண்ணுற, தன்னுடைய 2 குழந்தைங்களையும் எஸ்தாவையும் ராஹேலையும் கூட்டிக்கிட்டு ஐமனம் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. ராஹேல் அண்ட் எஸ்தா didn't see each other since. ஸோ 7 வயசா இருக்கும் பொழுது சோஃபி மோல் அண்ட் அவளுடைய ஃபியூனரல், சோஃபி மோலுக்கு வந்து 9 years, அப்போதான் சோஃபி மோல் இறந்துடுறா. அப்போ இவங்களுக்கு 7 வயசுன்னு பார்த்தோம். அப்போ சோஃபி மோல் இறந்து 2 வாரத்தில் என்ன பண்ணிடுறாங்க, எஸ்தாவை கல்கட்டாவுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ 7 வயசா இருக்கும் பொழுது கல்கட்டாவுக்கு போன எஸ்தா ஆஃப்டர் 23 years தான் திரும்ப எங்கே வராங்க, ஐமனம் ஹவுஸ்க்கு வராங்க. After 23 years, their father re-returned Esther. He had sent Esther back to Aymanam with a suitcase and a letter. ஸோ ஒரு லெட்டர் கொடுத்து எஸ்தாவை திருப்பியும் ஐமனம் ஹவுஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. The letter said their father had retired from his carbon black job and was emigrating to Australia, where he got a job as chief of security at a ceramics factory. ஸோ அப்பா எழுதி கொடுக்குறாரு என்ன அப்படின்னு பார்த்தா, நான் வந்து இந்த கல்கட்டாவில் இருக்கிற ஜாப், அந்த கார்பன் பிளாக் மேட் பண்ணுற அந்த ஜாப்லேருந்து நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இப்போ எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு வேலை கிடச்சிருக்கு, சீஃப் ஆஃப் செக்யூரிட்டியாக செராமிக்ஸ் ஃபேக்ட்ரியில் வேலை கிடச்சிருக்கு, அதனால் நான் அங்கே போகிறேன், இதுக்கு மேலே என்னால் எஸ்தாவை டேக் கேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்து ஐமனம் ஹவுஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன். Esther was wearing a crushed strawberry pink t-shirt. Esther had always been a quiet child. He attended a boys' school in Calcutta. Excuse me. So, எஸ்தா பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் இருக்கிற ஒரு பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிறான்.
அவனுடைய ஆனுவல் ரிப்போர்ட் கார்டில் டீச்சர்ஸ் ஒரு ரிமார்க் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தாவை பொறுத்த வரைக்கும் an average student or satisfactory work. அதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க does not participate in group activities. இதுதான் எஸ்தாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்க சொல்கிறது. அதாவது அந்த ஆனுவல் ப்ராக்ரஸ் கார்டில் மென்ஷன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், சாட்டிஸ்ஃபேக்டரி ஒர்க். கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் குரூப் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல அப்படின்னு. எஸ்தா finished school with mediocre results but refused to go to college. ஸ்கூல் தான் கம்ப்ளீட் பண்ணா, காலேஜ் வந்து அவன் போகல. குப்சந்த், a blind, bald, 17-year-old, long, drawn-out death. எஸ்தா nursed him in his final times. ஸோ எஸ்தாவுக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு, ஃபுல்லாக கல்கட்டாவில் தான் படித்தான் எஸ்தா. கேரளாவில் யாருமே கிடையாது. ஐமனம் பக்கத்தில், அவனோட வீட்டு பக்கத்தில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்சந்த். ஸோ அந்த பிளைண்ட் பாய், அவன் வந்து 17 இயர்ஸ் அவனுக்கு. அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எப்படி இறந்தான், ரொம்ப லாங் படுக்கையிலேயே இருந்து இறந்தான். ஸோ அந்த கடைசி சமயத்துலலாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா எஸ்தா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அவன் இறந்த உடனே, அவனோட ஃப்ரெண்ட் இறந்த உடனே தனிமையாக ஃபீல் பண்ணுறான். உடனே அவனுக்கு ஒரு பிஹேவியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he starts walking for hours. So after his friend died, Esther started his walking. He walked for hours. நடக்கும் பொழுது எதெல்லாம் கிராஸ் பண்ணி நடக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, the village school his grandfather built for untouchable children. எஸ்தாவோட கிராண்ட்ஃபாதர் பேரு ரெவரண்ட் இ ஜான் ஐப். ஸோ இவர் என்ன பண்றாரு, அன்டச்சபிள் சில்ட்ரனுக்காக ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்குறாரு. அந்த ஸ்கூலை எல்லாம் தாண்டி நடக்கிறான். த ஐமனம் யூத் குங்ஃபு கிளப் அதை கிராஸ் பண்றான். த டெண்டர் பர்ட்ஸ் நர்சரி ஸ்கூல், இது வந்து ஃபார் டச்சபிள் சில்ட்ரன், அதாவது ஃபார் நார்மல் சில்ட்ரன். ரேஷன் ஷாப். ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் வந்து வாக்கிங் போகிறது எஸ்தாவோட ஒரு ஹேபிட்டாக இருந்தது. சில சமயங்களில் இதெல்லாம் கிராஸ் பண்ணி நடப்பா. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா எஸ்தா வாக்ட் பாஸ்ட் லக்கி பிரஸ், ஓல்ட் கம்ரேட் KNM பிள்ளைஸ் பிரிண்டிங் பிரஸ், ஒன்ஸ் த ஐமனம் ஹவுஸ் ஆஃபீஸ் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சில சமயங்களில் இந்த சைடு, இந்த லக்கி பிரஸ் இருக்கிற சைடாக நடந்து போவான். இந்த லக்கி பிரஸ் யாரோட ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா KNM பிள்ளை, ஓல்டு கம்ரேட் KNM பிள்ளையுடைய பிரிண்டிங் ப்ரெஸ். அது வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய ஆஃபீஸாகவும், ஐமனம்ல இருக்கிற ஆஃபீஸாகவும் இந்த லக்கி ப்ரெஸ் வேலை செய்தது. இந்த லக்கி ப்ரெஸ்ஸோட ஓனர் பார்த்தீங்கன்னா KNM பிள்ளை. இவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய ஆஃபீஸாவையும் இந்த லக்கி ப்ரெஸ்ஸை ரன் பண்ணாங்க. கம்ரேட் பிள்ளை lived alone. His wife Kalyani died of ovarian cancer. His son Lenin moved to Delhi, worked as a services contractor for foreign embassies. இப்போ இந்த KNM பிள்ளை நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, லக்கி பிரஸோட ஓனர், அவர் வந்து தனியாக தான் இருக்கார். ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் கல்யாணி ஒவேரியன் கேன்சரில் இறந்துடுறாங்க. ஒரே ஒரு சன் லெனின், அவர் வந்து டெல்லியில் ஒரு ஃபாரின் எம்பசியில் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கான்ட்ராக்ட் சர்வீஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. KNM பிள்ளையை பற்றி சொல்லும் பொழுது, a political man, a professional omeletier, he walked through the world like a chameleon. அதாவது எல்லாரையும் அனுசரித்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிற ஒரு மனுஷனாக தான் இந்த KNM பிள்ளையை இங்கே காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட், KNM பிள்ளை was the first person in Aymanam to hear of Rahel's return. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராஹேல் வந்து திருப்பியும் ஐமனம் ஹவுஸ்க்கு வரப்போறா அப்படிங்கிற நியூஸ் யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த KNM பிள்ளைக்கு தான். பேபி கொச்சம்மா அண்ட் கொச்சுமரியா were the only people left in the ஐமனம் house when எஸ்தா re-returned. ஸோ எஸ்தா வரும்பொழுது அந்த வீட்டில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேபி கொச்சம்மா.
இந்த கொச்சுமரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குக்கு. பேபி கொச்சுமாவுக்கு வீட்டில் ஹெல்ப்புக்காக இருக்கிறவங்க தான் இந்த கொச்சுமரியா. இந்த கொச்சுமரியாவுடைய பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த வினீகர் ஹார்ட்டட் அண்ட் ஷார்ட் டெம்பர்ட். இது வந்து இந்த குக்கை பற்றின கொச்சுமரியாவை பற்றி சொல்லியிருக்காங்க. மம்மாச்சி. ஸோ மம்மாச்சி வந்து தேர் கிராண்ட் மதர் வாஸ் டெட். ஸோ ராஹேல் வந்து திரும்ப வரும் பொழுது வந்து மம்மாச்சி வந்து என்ன பண்ணிடுறாங்க, இறந்துட்டு இருக்காங்க. ஸோ மம்மாச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் வந்து சோஷாமா. மம்மாச்சியோட பேர் வந்து சோஷாமா. அவங்களும் இறந்துடுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்க வந்து பார்ஷியலி பிளைண்டா இருந்தாங்க. இவங்க தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்கிள் ஃபேக்டரியை ரன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மம்மாச்சியுடைய சன் தான் சாக்கோன்னு பார்த்தோம். அவங்க மம்மாச்சியோட டாட்டர் தான் அம்மு. ஸோ இப்போ சாக்கோ இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்காங்க. ran an unsuccessful antiques business. ஸோ ராஹேல் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே படிக்க போயிடுறாங்க. ஸோ அங்கே போய் மேரேஜ் எல்லாம் ஆகுது. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதெல்லாம் முடிஞ்சு அவங்க திரும்ப வீட்டுக்கு வரும் பொழுது அந்த வீட்டில் யாருமே இல்லை. சாக்கோ வந்து கனடாவுக்கு போயிடுறாரு. அங்கே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. மம்மாச்சி வந்து இறந்துடுறாங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேபி கொச்சம்மா மாத்திரம்தான். இவங்களோட பேர் நவோமி ஐப்புன்னு பார்த்தோம். அவங்களுக்கு உதவியா கொச்சுமரியா அப்படிங்கிற குக் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஹேல் அண்ட் எஸ்தாவோட மதர் அம்மு, அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா இறந்துடுறாங்க. அம்மு died. The last time she came back to Aymanam, swollen with cortisone and a rattle in her chest that sounded like a faraway man shouting. ஸோ அம்மு எப்படி இருந்தாங்கன்னு நம்ம பின்னால் வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஸ்டில் ஒரு சவுண்டு, ஒரு ரேட்லிங் சவுண்ட் இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி அவங்க கடைசியாக வரும்பொழுது ஸ்வெல்லன் வித் கார்டிசோன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராஹேல் மூவிங் ஃப்ரம் ஸ்கூல் டு ஸ்கூல் அண்ட் ஸ்பெண்ட் ஹர் ஹாலிடேஸ் இன் ஹைமனம். She was ignored by all. Chaco, Mamachi and baby Kochama. They provided her clothes, food and fees but withdrew concern. ஸோ ராஹேலுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அதே மாதிரி வீட்டில் ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற சாக்கோ, மம்மாச்சி, பேபி கொச்சமா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தேவையானது எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. க்ளோத்ஸ், ஃபுட், ஃபீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவள் மேலே யாரும் கன்சர்னாக இல்லை. ஸோ withdrew concern அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Rahel blacklisted in Nazareth convent at the age of 11. She was caught outside her housemistress' garden gate, decorating it with cow dung and flowers. ஸோ 11 இயர்ஸாக இருக்கும் பொழுதே ராஹேல் வந்து நாசரேத் கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹவுஸ் மிஸ்ட்ரஸோட கார்டன் கேட்டை மாட்டு சாணம்லாம் வச்சு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்னிங் in the assembly, she was made to look up the word depravity in the Oxford Dictionary and read aloud its meaning. She read the quality or condition of being depraved or corrupt. So on the house mistress garden gateல cow dung வச்சு flowers அதில் decorate பண்ணதுனால she got a punishment that she had to read a word, look after the meaning for the word depravity. And she has to read it in the assembly. ஸோ அதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கோட் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஹெச் பிளண்டோடது. ஸோ perverted quality, moral perversion, the innate corruption of human nature due to original sin. Both the elect and non-elect come into the world in a state of total alienation from God and can of themselves do nothing but sin அப்படிங்கிற ஜேஹெச் பிளண்டோடைய ஒரு
கோட்ஸையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த நாஸ்ரித் கான்வென்ட்ல அந்த ஹவுஸ் மிஸ்ட்ரஸ்ல கேட்ல கவுடங் வச்சு டெக்கரேட் பண்ற இன்சிடென்ட்க்கு அப்புறம் 6 months later she was expelled after repeated complaints. ஸோ ரொம்ப நாட்டி சைல்டா இருந்ததுனால ராஹில் ஸோ 6 monthsக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து அவளை எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க. அவளுக்கு டோட்டலி 3 எக்ஸ்பெல்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஹவுஸ் மிஸ்ட்ரஸ் கார்டன் கேட்டை வந்து அவங்க அந்த டெக்கரேட் பண்ணது கவுடங் வச்சு. செகண்ட் வந்து ஃபார் ஸ்மோக்கிங். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் ஃபயர் டு ஹவுஸ் மிஸ்ட்ரஸ் ஃபால்ஸ் ஹேர் பன். ஸோ அவங்களுடைய அந்த ஃபால்ஸ் ஹேர் பன்ல அந்த நம்ம தமிழில் கொண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஃபயர் வச்சிடுறாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க, அவங்கள அங்கேருந்து எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பண்ணும்பொழுது நம்ம இந்த காண்டக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி ரிமார்க்ஸ் எழுதி கொடுப்போம் இல்லையா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன் ஈச் ஆஃப் த ஸ்கூல் ஷி வென்ட் டு the teachers noted that she was an extremely polite child. She had no friends அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து அவ டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்பொழுது. The girls whispered to each other as though she didn't know how to be a girl. ஸோ கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறாங்க, ஒருவேளை ராஹேலுக்கு கேர்ள் மாதிரி எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி. they whisper. Nobody is there to arrange a marriage for her. She finished school and got admission in a college of architecture in Delhi. She spent 8 years in college without finishing the 5-year undergraduate course and taking her degree. ஸ்கூல் முடிச்சிட்ட உடனே என்ன பண்றாங்க, அவங்கள தான் பார்த்துக்க யாரும் இல்லை இல்லையா. ஸோ டெல்லியில ஒரு காலேஜ்ல ஆர்கிடெக்சர் இன் டெல்லியில ஜாயின் பண்றாங்க. 5 years முடிக்க வேண்டிய அண்டர் கிராஜுவேட் கோர்ஸை 8 years ஆகி அவங்களால என்ன பண்ண முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல. She occasionally wrote to Chaco and Mamachi, but never written to Ivanam. Not when Mamachi died or not when Chaco immigrated to Canada. ஸோ ஸ்கூல் முடிச்சு ராஹேல் வந்து டெல்லிக்கு படிக்க போனாங்க. அதுக்கப்புறம் எப்போவாவது லெட்டர் சாக்கோ அண்ட் மம்மாச்சிக்கு லெட்டர் எழுதுவாங்க. மம்மாச்சி இறந்தப்பவும் வரல, சாக்கோ கனடாவுக்கு இமிகிரேட் ஆகி போனப்பவும் ராஹேல் ஐமனம் ஹவுஸ்க்கு வரல. While she was at the College of Architecture, she met Larry McCaslin, who was in Delhi collecting materials for his thesis on energy efficiency in vernacular architecture. ஸோ இவங்க டெல்லியில படிக்க போன இடத்துல அவங்க ஒரு ஸ்டூடெண்ட், அவரும் ஸ்டூடெண்ட் லாரி மெக்காஸ்லின் அப்படிங்கிறவரு. அவரு வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீசிஸ்க்காக. அவருடைய தீசிஸோட பேர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி இன் வெர்னாகுலர் ஆர்கிடெக்சர். ஸோ இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக டெல்லி வந்திருக்கும் பொழுது he met Rahil. So he first noticed Rahil in the school library and then few days later in Corn Market. ஸோ இவங்க இந்த 2 இடத்துல இவங்க மீட் பண்றாங்க. அவங்களுக்கு 2 பிடிச்சது போயிட்டு அதுக்கப்புறம் they got married. She married him and moved with him to Boston. ஸோ ராஹேல் வந்து இந்த லாரி மெக்காஸ்லின் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிட்டு பாஸ்டனுக்கு மூவ் ஆயிடுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல ஹாப்பியா இல்லை. So after they were divorced, she worked for few months as a waitress in an Indian restaurant in New York. So இவங்க டிவோர்ஸ் ஆன உடனே ராஹேல் என்ன பண்றாங்க, ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல வெயிட்ரஸா ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா several years as a night clerk in a bulletproof cabin at a gas station outside Washington. ஸோ நம்ம பெட்ரோல் பங்க்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேஸ் ஸ்டேஷனில் அவங்க வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் இருக்கிற கேபினில் நைட் கிளர்க்காக இந்த வாஷிங்டன் அவுட் சைட் வாஷிங்டனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ராஹில் twice saw men being shot. ஸோ 2 தடவை மனுஷங்க சுட்டு கொல்றத பார்த்துருக்காங்க. Once a man who had been stabbed
ejected from a moving car with a knife in his back. ஸோ ஒரு மூவ் ஆகுற கார்ல இருந்து கத்தியால குத்திட்டு அந்த கத்தி அவனுடைய பேக்ல இருக்கு. ஸோ ஓடுற கார்ல இருந்து அப்படி தள்ளி விட்டுட்டு போன ஒரு மனுஷனையும் அவங்க ராஹேல் பார்த்திருக்காங்க. Kochema wrote that Esther had been re-returned. She left America and returned to Hymenam. ஸோ கொச்சம்மா வந்து பேபி கொச்சம்மா லெட்டர் எழுதின உடனே இந்த மாதிரி எஸ்தா வந்து கேரளாவுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லின உடனே அமெரிக்காவில இருந்து என்ன பண்ணிட்டாங்க, ராஹேல் கேரளாவுக்கு ஐமனமுக்கு வந்துட்டாங்க. Baby Kochama was 83 years. Rahel noticed baby Kochama wearing makeup. She was wearing a lot of jewelry, Rahel's dead grandmother's jewelry. So திரும்பி வரும்பொழுது ராஹேல் திரும்பி வரும்பொழுது பேபி கொச்சம்மாவுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 83 இயர்ஸ். அது மட்டும் இல்லை, சில நியூவான விஷயங்கள் எல்லாம் அவள் நோட்டீஸ் பண்ணுறா. ஒன்று, அவங்க நிறைய மேக்கப் போட்டிருக்காங்க பேபி கொச்சம்மா. அதுக்கப்புறம் லாட் ஆஃப் ஜுவல்லரி, அவங்களுடைய கிராண்ட் மதர் சோஷாமா ஐப்புடைய அதெல்லாம் அவங்களுடைய கிராண்ட் மதர், அவங்களுடைய ஜுவல்லரிஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஹேல் தாட் baby Kochama living her life backwards. So who lived her life backwards? Baby Kochama. As a young woman, she renounced the material world, and now as an old one, she seemed to embrace it. ஏன் வந்து ராஹேல் பேபி கொச்சமா வந்து அவங்களோட லைஃப் பேக்வேர்ட்ஸ்ல வாழ்றாங்க அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேபி கொச்சமா வந்து சின்ன வயசுலயே என்ன பண்றாங்க, வேர்ல்ட்லி லைஃப் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரா நன்னா போனவங்க. ஆனா இப்போ வயசாகும் பொழுது அதையெல்லாம் போட்டுக்கிறாங்க, எம்ப்ரேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. எதனால அவங்க வந்து நன்னானாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவ சொல்றா. When she was 18, baby Kochama fall in love with a young Irish monk, Father Mulligan, who was in Kerala for a year on deputation from his seminary in Madras. He was studying Hindu scriptures to denounce them intelligently. ஸோ பேபி கொச்சம்மாவுக்கு 18 இயர்ஸாக இருக்கும் பொழுது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஐரிஷ் மங்க் வரார். அவரோட பேர் வந்து ஃபாதர் மல்லிகன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக வராங்க, ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்காக. இவர் எங்க இருந்து வராருன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் செமினரிங்கிறது சர்ச்சில், இந்த ஹார்சி சர்ச்சஸ்லாம் ஃபாதர்ஸ் இருப்பாங்க பாருங்க, அங்கே அப்படி வரணும்னா ப்ரீஸ்டாக வரணும்னா அங்கே போய் படிக்கணும். ஸோ அதுதான் செமினரி. ஸோ மெட்ராஸில் இருக்கிற செமினரியிலேருந்து கேரளாவுக்கு வராரு, இந்த ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் பற்றி படிக்கிறதுக்காக வராரு. ஸோ இவங்கள தான் யாருக்கு பிடிக்குது, பேபி கொச்சம்மா. ஸோ இவர் என்ன பண்ணுவார், இந்த ஃபாதர் ஒவ்வொரு தேர்ஸ்டேவும், எவ்ரி தேர்ஸ்டே மார்னிங் Father Mulligan came to Hymenam to visit baby Kochama's brother, Reverend E. John Hype, who was the priest of the Marthomo Church. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் எதுக்காக வராரு, இவங்களுடைய பேபி கொச்சம்மாவுடைய பிரதர் ரெவரண்ட் ஜான் ஹைப்னு இருக்காரு. ஸோ அவர் கூட வந்து இவரும் ப்ரீஸ்டாக இருக்காரு மார்த்தோமா சர்ச்சில். இவரும் ஃபாதர் முல்லிகனும் ஒரு ப்ரீஸ்ட் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சர்ச் சம்பந்தமாக ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் பேசுறதுக்காக இவர் விசிட் பண்ணுவார் ஒவ்வொரு தேர்ஸ்டேவும். ஜான் ஹைப், வெல் நோன் இன் த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, who had been blessed personally by the Patriarch of Antioch, the sovereign head of the Syrian Christian Church. இந்த ஜான் ஹைப் வந்து அந்த இடத்துல ஹைமனம், அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டியிலே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சின்ன வயசா இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த பேட்ரியார்க் ஆஃப் ஆன்டியோக், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரியன் கிறிஸ்டியன் சர்ச்சோடைய ஹெட், அவர்கிட்ட இருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருப்பாரு. அதனால இவர் ஃபேமஸ் ஆயிட்டார். இது எப்போ நடக்குது இந்த இன்சிடென்ட்? இன் 1876, பேபி கொச்சமாஸ் ஃபாதர், யார் இந்த பேபி கொச்சமாவோட ஃபாதர் யார், பெனன் ஜான் ஹைப், அவங்களுடைய மதர் வந்து சோஷாமா ஹைப், வாஸ் 7 years old. அதாவது
இந்த ரெவரண்ட் ஜான் ஹைப் இருக்காருங்க இல்லையா, அவர் வந்து 7 வயசா இருக்கும்போது அவங்களுடைய அப்பா இந்த பெனன் ஜான் ஹைப் என்ன பண்ணுவாரு, இவரை பேட்ரியார்க் ஆஃப் ஆன்டியாக், அதாவது இந்த ஹெட் ஆஃப் தி சிரியன் கிறிஸ்டியன் சர்ச்சை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாரு. His father had taken him to see the patriarch who was visiting the Syrian Christians in Kerala. The patriarch was addressing in the veranda of Kalani House in Cochin. ஸோ அங்கே வந்து இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த பேட்ரியார்க் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்றாரு, இந்த சமயத்துல இந்த பெனன் ஜான் ஹைப் இருக்காரு இல்லையா, அதாவது இந்த ரெவரண்ட் ஜான் ஹைப்போட அப்பா, அப்படியே அந்த குட்டி பையனை, அந்த சின்ன பையன் 7 வயசு தானே, அவரை முன்னால தள்ளி தள்ளி விடுறாரு. அவர்கிட்ட போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாரு. அப்போ இவன் போய் அவர்கிட்ட அந்த பேட்ரியார்க் ஆஃப் ஆன்டியாக் கிட்ட என்ன பண்ணிடுறாரு, பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிடுறாரு. அதாவது அதனால அவர் அங்க அந்த இடத்துல ஃபேமஸ் ஆயிடுறாரு. அவர்கிட்ட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் thus he got the blessings of the patriarch and to be known as புண்ணியன் குஞ்சு. அந்த புண்ணியன் குஞ்சுங்கிறது மலையாள வேர்ட், அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிளெஸ்ட் ஒன். People came all the way from Alleppey and Ernakulam with children to be blessed by him. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போப் இருக்காரு இல்லைங்களா, ஸோ ஒரு குட்டி பையன் வந்து போப் கிட்ட போய் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஒரு 7 இயர்ஸா இருக்கும் பொழுது அவர் பின்னால ஒரு பெரிய ப்ரீஸ்டா வந்துடுறாருன்னு வைங்களேன். ஸோ அப்போ அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருப்பார் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ரெவரண்ட் ஜான் ஹைப் அந்த பேட்ரியார்க் ஆஃப் ஆன்டியோக் கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினதுனால அவரை என்னன்னு சொல்றாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா புண்ணியன் குஞ்சு, அதாவது லிட்டில் பிளெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதுக்காக, அதாவது ரெவரண்ட் ஜான் ஐப் கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதுக்காக ஆலப்பி, எர்ணாகுளம் இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் வராங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதுக்காக எல்லாம். ஓகே, பேபி கொச்சம்மா tried to seduce Father Mulligan with staged charity. When Father was due to arrive, she force-bathed, இங்க D வரணும், a poor village child at the well with hard red soap. So baby Kochama வந்து she fell in love with Father Mulligan. So to attract Father Mulligan, she stages charity shows. அதாவது அவங்களுடைய அட்ராக்ஷனை பெறறதுக்காக ஒரு ஒரு பையனை, ஒரு புவர் வில்லேஜ் சைல்டை கூட்டிட்டு வந்து அவர் வியாழக்கிழமை காலையில வீட்டுக்கு வருவார் இல்லைங்களா, ஸோ அந்த சமயமா பார்த்து அந்த பையனை குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படியாவது அவருடைய அட்ராக்ஷன் வாங்கணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சாங்க. பேபி கொச்சம்மா asked him about 1 Corinthians chapter 10 verse 23. ஸோ இந்த பைபிள்ல இருக்கிற இந்த வேர்ஸ்ல இருந்து அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்குறாங்க. அது 1 Corinthians chapter 10:23ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, all things are lawful unto me, but all things are not expedient. Father, how can all things be lawful unto him? ஸோ இந்த வேர்ஸை வச்சு அவங்க கேட்குறாங்க, எப்படி எல்லாம் எனக்கு லாஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் கிட்ட டவுட் கேட்குறாங்க. The time came for Father Mulligan to return to Madras. Baby Kochama became a Roman Catholic. She took her vows and entered a convent in Madras as a trainee. ஸோ 1 இயர்க்காக தான் என்ன பண்ணாரு இந்த ஃபாதர், இந்த ஐரிஷ் மங்க் ஃபாதர் முல்லிகன் வந்து கேரளா வராரு, அதாவது ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக. அந்த 1 இயர் டைம் முடிஞ்ச உடனே திருப்பியும் மெட்ராஸ் செமினரிக்கு போயிடுறாரு. ஸோ இவங்களால ஃபாதரை பார்க்காம இருக்க முடியலங்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, ரோமன் கேத்தலிக்கா கன்வெர்ட் ஆகி அங்க வந்து நன்னா ஆகிறதுக்காக கான்வென்ட்க்கு போறாங்க. மெட்ராஸ்க்கு ஒரு ட்ரெயினியா போய் ஜாயின் பண்றாங்க, அப்பவாது ஃபாதரை பார்க்க முடியும்னு. She hoped somehow she can meet Father Mulligan, but she found that the senior sisters monopolized priests and bishops with biblical doubts than her. She grew restless and unhappy. She developed allergic rash on her scalp. ஆனா அங்க போய் அந்த கான்வென்ட்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவங்களுக்கு இருக்கிற டவுட்டை விட அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கு
வந்து ப்ரீஸ்ட்ஸ் கிட்டயும் பிஷப்ஸ் கிட்டயும் நிறைய டவுட் கேட்கறதுக்காக அங்க ஒரு பெரிய கியூவே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களால ஃபாதர் முலிகனை மீட் பண்ணவே முடியல. அதனால என்ன பண்ணிடுறாங்க, ஷி பிகேம் அன்ஹாப்பி. அவங்களால அந்த கான்வென்ட்ல இருக்க முடியல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு அலர்ஜி, ஸ்கேல்ப்ல வந்து ஒரு அலர்ஜி வந்துடுது. Within a year in the convent, her father received puzzling letters from her. She wrote she is happy, but Kohinoor appears to be homesick. Other than the name of the world's biggest diamond, Reverend E. John Hype knew of no other Kohinoor. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்வென்ட்ல இருந்து லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் வந்து இவங்க எப்படி லெட்டர் எழுதுறாங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், ஆனா கோஹினூருக்கு தான் உடம்பு சரியில்லை. நான் நல்லா சாப்பிட்டேன், கோஹினூரும் சாப்பிட்டா, ஆனா வாமிட் எடுத்துட்டா அப்படிங்கிற கொஞ்சம் அடிக்கடி இந்த கோஹினூருங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. இந்த அவங்களுடைய அப்பாவுக்கு இந்த கோஹினூர் அப்படிங்கிறது வந்து அந்த வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் டைமண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி கோஹினூர்ங்கிற பேர்ல யாருமே தெரியல. அப்புறம் அவருக்கு ஒரு டவுட் வந்துடுது, எப்படி ஒரு முஸ்லிம் கேர்ள், கோஹினூர் அப்படிங்கிற பேர் வச்ச ஒரு முஸ்லிம் கேர்ள் எப்படி போய் கேத்தலிக் கான்வென்ட்ல போய் அட்மிட் ஆனாங்க, போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துடுது. ஓகே, it was baby Kochama's mother who realized Kohinoor was none other than baby Kochama. ஸோ கடைசியா பேபி கொச்சம்மாவோட அம்மாவுக்கு தான் தெரியுது இது யாரு, இந்த கோஹினூர்னு மென்ஷன் பண்றது யாரு அப்படின்னு. She remembered long ago she had shown baby Kochama a copy of her father's will in which describing his grandchildren. I have 7 jewels, one of which is my Kohinoor. ஸோ பேபி கொச்சம்மாவுடைய மதர் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு அவங்களுடைய அப்பா எழுதின ஒரு வில் காமிக்கிறாங்க. அந்த வில்லுல அவருக்கு எனக்கு வந்து 7 ஜுவல்ஸ், அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனை பத்தி எழுதியிருக்காங்க. எனக்கு 7 ஜுவல்ஸ் இருக்காங்க, அதுல ஒரு ஒரு கிராண்ட் சைல்டு வந்து கோஹினூர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த பேபி கொச்சம்மாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா எழுதின மம்மாச்சியுடைய அப்பாவுடைய வில். ஸோ அந்த கோஹினூரை தான் என்ன பண்றாங்க, அந்த கேரக்டரா எடுத்து இவங்க எழுதுறாங்க. ஏன் அந்த மாதிரி எழுதுறாங்க? At the convent, all the letters were read by the Mother Superior before they were posted. ஸோ கான்வென்ட்ல இருக்காங்க இல்லையா, ஸோ லெட்டர் எழுதினாலும் போஸ்ட் பண்றதுக்கு முன்னால அவங்க மதர் சுப்பீரியர் என்ன பண்ணுவாங்க, எல்லாரோட லெட்டர்ஸும் படிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பேபி கொச்சம்மாவால எனக்கு இங்க பிடிக்கல, நான் வீட்டுக்கு வர போறேன், என்னை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு டைரக்டா எழுத முடியாது. அதனால அந்த கோஹினூர் அப்படின்னு ஒரு கேரக்டரை இது பண்ணி இவங்க எழுதுறாங்க. ஸோ அந்த கோஹினூர் யாருன்னு கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேபி கொச்சம்மாவுடைய மதர். Reverend Hype went to Madras and withdrew his daughter from the convent. Rest of her days she remained a Roman Catholic. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போய் கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்துட்டு இவங்க வீட்டில் சும்மாவே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இன்னொரு விஷயம், அவங்க ரோமன் கேத்தலிக்கா கன்வெர்ட் ஆனாங்க. திருப்பியும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரோமன் கேத்தலிக்காவே தான் இருந்தாங்க. இப்போ வீட்டுல வந்த உடனே இவங்க சும்மாவே இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனே அவங்களுடைய அப்பா என்ன பண்றாங்க, he made arrangements for her to attend a course at the University of Rochester in America. ஸோ அமெரிக்காவில் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக பேபி கொச்சம்மாவை அமெரிக்கா அனுப்புறாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ரோச்செஸ்டர். ஸோ அங்க என்ன படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 years later baby கொச்சம்மா returned from Rochester with a diploma in ornamental gardening. ஸோ கார்டனிங் சம்பந்தமான ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பியும் ஐமனம் வந்துடுறாங்க.
ஸோ இப்போ பேபி கொச்சம்மா grown extremely large. Chellappan Taylor at Chungam Bridge charging bush shirt rates for her saree blouses. ஸோ அமெரிக்காவிலிருந்து பேபி கொச்சம்மா திரும்ப ஐமனம் கேரளா வரும்பொழுது அவங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ்னு சொல்றாங்க. அதனால அந்த செல்லப்பன் டெய்லர், இது வந்து டெய்லரோட பேரு, இந்த சுங்கம் பிரிட்ஜுங்கிறது இடத்தோட பேரு. ஸோ இந்த சுங்கம் பிரிட்ஜில் இருக்கிற செல்லப்பன் டெய்லர் என்ன பண்றாரு, பேபி கொச்சம்மாவுடைய சாரி பிளவுசஸ்க்கெல்லாம் மென்னோட ஷர்ட் ரேட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Her father gave baby Kochama charge of the front garden where she raised a fierce bitter garden. ஸோ டிப்ளமா முடிச்சுட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா கார்டனிங்ல, அதனால வீட்டுக்கு முன்னால இருந்த ஒரு இடத்த இவங்களுக்கு கார்டனிங்காக கொடுக்குறாங்க. The flower she loved the most was the Anthurium andrenum. She had a collection of them, the rubrum, the honeymoon, and a host of Japanese varieties. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மேபி they may ask what is the most loved flower of the most loved flower by baby கொச்சம்மா, இல்லை what are the varieties in her garden அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அதனால சும்மா இதெல்லாம் ஒரு தடவை ஜஸ்ட் ரீடிங். ஆந்தூரியம் ஆண்ட்ரேனம், அதில் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரூப்ரம், த ஹனிமூன், அதுக்கப்புறம் ஹோஸ்ட் ஆஃப் ஜாப்பனீஸ் வெரைட்டிஸும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. In the center of baby Kochama's garden, a marble cherub pegged an endless silver arc into a shallow pool in which a single blue lotus bloomed. அவங்களோட கார்டன்ல சென்டர்ல ஒரு சேரூப் அப்படிங்கிறது ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு ஸ்டாச்சு. அது வந்து பீடுன்னா தெரியும், யூரின் பாஸ் பண்ற மாதிரியான, அதுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கிற மாதிரி, அது வந்து ஒரு பூல்ல போய் ஸ்டோர் ஆகுற மாதிரியும், அந்த பூல்ல ஒரு சிங்கிள் ப்ளூ லோட்டஸ் ப்ளூம் ஆயிருக்க மாதிரியும் இவங்களுடைய கார்டன்ல சென்டர்ல இருக்கு. At each corner of the pool lolled a pink plaster of Paris snow with rosy cheeks and peaked red cobs. அந்த பூலுடைய கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு டுவார்ஃப் மாதிரியான ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அதோட டிஸ்கிரிப்ஷன் தான் பிங்க் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஸ்னோ. அதோட பாத்தீங்கன்னா ரோசி சீக்ஸ் இருக்கு, அப்புறமா ரெட் கேப்ஸ் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கார்னர் ஆஃப் த பூல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேபி கொச்சம்மா ஸ்பெண்ட் ஹர் ஆஃப்டர்நூன் இன் த கார்டன். அவங்களோட கார்டனுக்கு போகும்போது அவங்களுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சாரி, கம்பூட்ஸ் அண்ட் பிரைட் ஆரஞ்ச் கார்டனிங் gloves. Like a lion tamer, she tamed twisting vines and nurtured cacti. She limited bonsai plants and pampered rare orchids. She tried to grow edelweiss and Chinese guava. ஸோ அவங்க வந்து அந்த அதாவது ஒரு லயன் டேம் பண்ற மாதிரி, டேம்னா நம்ம காட்டுல இருக்கிறத அப்படியே ஒரு லயனை கொண்டு வந்து அதை பழக்கப்படுத்துற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அந்த வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற அந்த வைன்ஸ் செடி கொடிகளை எல்லாம் என்ன பண்றாங்களா ட்விஸ்ட் பண்ணி டேம் பண்றாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. After enduring more than half a century of relentless attention, the ornamental garden had been abandoned. ஸோ பேபி கொச்சம்மா பார்த்தீங்கன்னா மோர் தேன் half a century, அதாவது செஞ்சுரினா 100, half centuryனா 50, more than half a century, more than 50 இயர்ஸ்க்கு மேலேயே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கார்டனை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை அவங்களால பார்க்க முடியல. பேபி கொச்சம்மா ஹேட் இன்ஸ்டால்ட் அ டிஷ் ஆண்டனா. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டிஷ் ஆண்டனா பொருத்தியிருக்காங்க. அதில் அவங்க she followed American NBA League games, one-day cricket and all the Grand Slam tennis tournaments. ஸோ இப்போ ஆண்டனாலாம் போட்டு உட்காந்து டிவி ப்ரோக்ராம்ஸ், ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் பார்க்குறாங்க.
அதுக்கப்புறம் ஷோஸ் பார்த்தீங்கன்னா த போல்ட் அண்ட் த பியூட்டிஃபுல், த சாந்தா பார்பரா, இந்த 2 ஷோஸ் வந்து பேபி கொச்சம்மா பார்க்குறாங்க. கொச்சு மரியா, நமக்கு தெரியும் கொச்சு மரியாங்கிறது குக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த WWF ரெஸ்லிங் மேனியா ஷோஸ் வேர் ஹல்க் ஹோகன் அண்ட் மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஹூஸ் நெக்ஸ்ட் வந்து வைடர் தேன் தேர் ஹெட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேபி கொச்சம்மாவுக்கு பிடிச்சது வந்து இந்த WWF ஷோஸ். அதில் முக்கியமாக ஹல்க் ஹோகனும் அதுக்கப்புறம் மிஸ்டர் பர்ஃபெக்டையும் பிடிக்கும்னு போட்டிருக்கு. They entered all the contests and availed discounts. ஸோ வீட்டில் வேற எதுவும் வேலையும் இல்லை இல்லைங்களா, அப்போது இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி போடுறது அதுவும் அவங்களுடைய ஒரு பாஸ் டைம். அதில் பார்த்தீங்கன்னா on 2 occasions they won a t-shirt and a thermos flask. ஸோ 2 டைம் அவங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து டிஷர்ட் ஒன்று கிடச்சிருக்கு, இன்னொன்று வந்து ஒரு ஃப்ளாஸ்க் கிடச்சிருக்கு. Excuse me. She kept her doors and windows locked. She used it only for a breath of fresh air, to pay for the milk, to let out a trapped wasp. ஸோ அந்த வீட்டில் இருக்கிறதே பேபி கொச்சம்மாவும் அதுக்கப்புறம் கொச்சு மரியா குக்கு 2 பேரும் தான். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த எப்பவுமே அவங்களுடைய வீட்டோட விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் லாக்டாக தான் இருக்கும். இந்த 3 அக்கேஷன்ஸில் மாத்திரம்தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன்று ஃப்ரெஷ் ஏர்க்காக, மில்க் மேனுக்கு பே பண்ணுறதுக்காக, அப்படி இல்லைன்னா ஏதாவது வீட்டில் ஏதாவது பூச்சியெல்லாம் மாட்டிச்சுன்னா அதை வெளியே துரத்துறதுக்காக. ஸோ இந்த மாதிரி 3 அக்கேஷன்ஸில் தான் அவங்க அந்த விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. She even locked her fridge, where she kept her week's supply of cream buns that Kochumaria bought from the bakery in Kottayam. 2 bottles of rice water that she drank instead of ordinary water. Not only windows and doors were closed, even she locked her fridge. ஸோ ஃப்ரிட்ஜுமே லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான க்ரீம் பன்ஸ். கொச்சுமரியா வந்து கோட்டயமில் இருக்கிற பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த க்ரீம் பன்ஸும் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்குது. அது மட்டும் இல்லாத 2 bottles ஆஃப் ரைஸ் வாட்டர். இப்போ நாம் இங்கே தண்ணி குடிக்கிற மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி சொல்லுவோம் இல்லையா, அரிசி வேக வச்சு அந்த தண்ணி, ஸோ அது வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது 2 பாட்டிலும் அந்த ஃப்ரிட்ஜ்குள்ளே இருக்குது. இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா she put the dozen or so bottles of insulin that Rahel brought her in the cheese and butter compartment. So cream buns, 2 bottles of rice water, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டசன் இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்சுலின், ஸோ அந்த மெடிசன் அதுவும் என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. She was frightened by the BBC famines and television wars that she encountered while she channel surfed. ஸோ சேனல் மாற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பேபி கொச்சம்மாவுக்கு 2 விஷயங்களை பார்த்தா பயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபிசி நியூஸில் காமிக்கிற ஃபெமைன் பஞ்சம் பற்றி காமிக்கும் பொழுது, இன்னொன்று வந்து வார்ஸ் போர்களை பற்றி காமிக்கும் பொழுது, இவங்க அந்த சேனல் எல்லாம் மாற்றும் பொழுது இது நடுவில் வரும்பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா. The oil portraits of Reverend E. John Ibe and Aliuti Amachi. ஸோ இவங்க 2 பேருடைய டாட்டர் தான் மம்மாச்சி, சோஷாமா ஐப். மம்மாச்சி யாரை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்பாச்சி, அவரோட பேர் பெனன் ஹைப். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாவலில் மம்மாச்சி பப்பாச்சின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மம்மாச்சியோட பேர் பார்த்தீங்கன்னா சோஷாமா ஹைப். இவங்க தான் பிக்கிள் ஃபேக்ட்ரியை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் தான் பெனன் ஹைப். ஸோ இந்த பேபி கொச்சம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேக் சைடு வராண்டாவிலிருந்து அவங்களுடைய பேரண்ட்ஸான ரெவரண்ட் ஜான் ஹைப்பையும் அவங்களுடைய மதர் அதாவது அலியூட்டி அம்மச்சி இவங்களுடைய 2 பேர் ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் மாற்றி வைக்கிறாங்க. இந்த ரெவரண்ட் ஜான் ஹைப் அண்ட் அலியூட்டி அம்மச்சி வந்து ராஹேலுக்கும் எஸ்தாவுக்கும் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ். தேர் கிராண்ட் மதர்ஸ் pickle factory lay between the house and the river, and Paradise Pickles and Preserves. ஸோ எஸ்தாவோட
எஸ்தா அண்ட் ராஹேலுடைய கிராண்ட் மதர் வந்து சோஷாமா ஐப். இவங்க தான் இந்த பிக்கிள் ஃபேக்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இது வந்து அந்த ஐமனம் ஹவுஸ்க்கும் ரிவருக்கும் நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட பேர், அந்த ஃபேக்டரியோட பேரு பாரடைஸ் பிக்கிள்ஸ் அண்ட் ப்ரிசர்வ்ஸ். தே யூஸ்டு டு மேக் அந்த ஃபேக்டரியில அவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக்கிள்ஸ், ஸ்குவாஷஸ், ஜாம்ஸ், curry powders and canned pineapples and banana jam illegally because the FPO banned it, because according to their specification it was neither jelly nor jam. ஸோ இதெல்லாம் தான் அந்த பிக்கிள் ஃபேக்ட்ரியில் அவங்க ரெடி பண்ண ப்ராடக்ட்ஸ். ஆனால் இந்த பனானா ஜாம் மட்டும் இல்லீகலாக அவங்க சேல் பண்ணாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த பனானா ஜாம் வந்து ஜெல்லியாவும் இல்லை, ஜாமாவும் இல்லைங்கிறதுனால. ஆனாலும் அவங்க இல்லீகலா சேல் பண்ணாங்க. Even before Sophie Moll's funeral, the police found Velutha. Margaret Kochama's grief and bitterness at her daughter's death coiled inside her like an angry spring. She said nothing but slapped Esther whenever she could. ஸோ சோஃபி மோல் ஃபியூனரல் முடியறதுக்கு முன்னாலேயே அவங்கள பொறுத்த வரைக்கும் சோஃபி மோலோட டெத்துக்கு காரணமானவங்க அப்படின்னு சொன்ன இந்த வேலுத்தாவை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மார்கரெட் கொச்சம்மா, சோஃபி மோலுடைய மதர், அவங்களுக்கு வந்து ஒரு கோவம். சோஃபி மோல் இறந்தது வந்து இவங்களால தான் அப்படின்னு. ஸோ எப்பெல்லாம் எஸ்தாவை பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் எதுவுமே சொல்லாம அவனை ஸ்லாப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அரைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. Rahel watched Ammu pack Esther's little trunk. Maybe they are right. Ammu's whisper said, maybe a boy does need a baba. ஸோ அந்த சோஃபி மோலோட ஃபியூனரலுக்கு அம்முக்கு வந்து அவனுடைய பையனை அனுப்பணுங்கிறது இஷ்டம் இல்லை. ஆனால் பிகாஸ் ஆஃப் த இன்சிடென்ட் என்ன பண்ணுறாங்க, அவனை அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. அதனால அவங்க சொல்றாங்க, ஒருவேளை எல்லாரும் சொல்றது ரைட்டா தான் இருக்கும், ஒரு பையனுக்கு அப்பாவுடைய துணை தேவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவரை வந்து இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்லையா, ராஹேல் அண்ட் எஸ்தா. ஸோ இவங்களை 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு முன்னால அம்மு வந்து கன்சல்ட் பண்றாங்க. They consulted a twin expert in Hyderabad. She wrote back to say it was not advisable to separate monozygotic twins, but that 2 egg twins were no different from ordinary siblings. They would certainly suffer the natural distress that children from broken homes underwent. So the twin expert ஹைதராபாத்ல இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றாங்க. ஸோ அவங்க ரிப்ளை பண்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் 2 egg twins அவங்களும் வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆர்டினரி சிப்ளிங்ஸ், இந்த ட்வின்ஸ் மோனோசைகாட்டிக் இந்த 2 egg twins அப்படின்னு எல்லாம் கிடையாது. நார்மல் ஆர்டினரி சிப்ளிங்ஸுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து இந்த பிரேக்கப் எல்லாம் ஆகும் பொழுது ஸோ அவங்க ஒரு கஷ்டத்துக்குள்ளாக அந்த சில்ட்ரன் வந்து கடந்து போவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை பண்றாங்க. எஸ்தா returned in a train, first class under Madras mail to Madras with a friend of their father's from Madras to Calcutta. ஸோ எஸ்தா வந்து கல்கட்டா அவங்க அப்பா கிட்ட போனோம். அவங்களுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் போறாரு, மெட்ராஸ் மெயில்ல மெட்ராஸ்க்கு போறாரு, அங்கிருந்து கல்கட்டா போறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மெயில்ல ஏத்தி விடுறாங்க. சாரி, he had a tiffin carrier with tomato sandwiches and an eagle flask. நம்ம ஃபர்ஸ்ட் தொடங்கும் பொழுதே பார்த்தோம், ராஹில் ரிமெம்பர்ட் த டொமேட்டோ சாண்ட்விச்சஸ்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் ஏற்ற வரும்பொழுது தான் ஒரு டிஃபன் பாக்ஸில் அவங்க ஒரு சாண்ட்விச்சஸ் அண்ட் ஃப்ளாஸ்க் எல்லாம் அவங்க மதர் அம்மா கொடுத்து அனுப்புகிறாங்க. According to Rahel, it all began when Sophie Moll came to Aymanam. ஸோ இந்த
கதையினுடைய இந்த கதை ஆரம்பிச்சதுக்கான காரணமே வந்து சோஃபி மோல் ஐமனம்க்கு வந்ததுதான் அப்படிங்கிறது ராஹேலுடைய ஐடியா. This sets the plot's tragedy in motion. Things can change in a day. Suddenly they became the bones of a story. ஸோ நல்லாவே இருந்தாங்க. திடீர்னு ராஹேல் அண்ட் எஸ்தா வந்து ஒரு கதைக்கு ஒரு ஸ்டோரிக்கு வந்து ஒரு பேக் போன் மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஹேல் ஃபீல் பண்றா. It could be argued it actually began thousands of years ago, long before the Marxists came. Marxistங்கிறது ஒரு political party. Before the British took the Malabar, before the Dutch ascendancy, before Vasco da Gama arrived, before Zamorin's conquests of Calicut, before 3 purple-robed Syrian bishops murdered by the Portuguese. It could be argued that it began long before Christianity arrived in a boat and seeped into Kerala like tea from a tea bag. ஆனா இந்த நாவலோட ஆத்தர் அருந்ததி ராய் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ட்ராஜடி நடந்ததுக்கான காரணம் இப்ப ராஹேல் நினைக்கிற மாதிரி சோஃபி மோல் ஐமனம் வந்ததுனால இல்லை. இதெல்லாம் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மார்க்சிஸ்ட் பார்ட்டி உள்ள வர்றதுக்கு முன்னால, மலபாரை வந்து பிரிட்டிஷ் ஓவர்டேக் பண்ணும்போது அதுக்கு முன்னால. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 பர்பிள் ரோப்டு சிரியன் பிஷப்ஸ் அவங்க வந்து மர்டர்ட் பை போர்ச்சுகீஸ். அப்படி இல்லைன்னா இந்த கிறிஸ்டியானிட்டி வந்து போட்ல வந்தது இதுக்கும் முன்னால. இதெல்லாம் எப்படி கேரளாக்குள்ள வந்ததுன்னு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாங்க பாருங்க. லைக் டீ ஃப்ரம் அ டீ பேக். எப்படி ஒரு டீ பேக்கை நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளேவர் உள்ள ஹாட் வாட்டரில் மிக்ஸ் ஆகுதோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேரளாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாலேயே வந்து இந்த ஸ்டோரி நடக்கிறதுக்கான பிளாட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னு பாருங்க. The narrator argues the tragedy's roots go much further back, including colonialism. அதாவது காலனியலிசம் பார்த்தோம், பிரிட்டிஷ் டச் வந்து ஓவர்டேக் பண்றது, ரிலீஜன் கிறிஸ்டியானிட்டி உள்ள வரத்துக்கு முன்னால, மார்க்சிஸ்ட் பார்ட்டி உள்ள வரத்துக்கு முன்னால, இதுக்கெல்லாம் முன்னாலேயே ஆரம்பிச்சது. என்னது அது? இந்த ஸ்டோரி நடக்கிறதுக்கான மெயின், இந்த பிளாட் நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராய் அதாவது அருந்ததி ராய் suggests the tragedy actually began thousands of years ago with the creation of these ancient love laws. ராஹேல் நினைச்ச மாதிரி சோஃபி மோல் வந்ததுனால கிடையாது, இல்லை இந்த போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து அந்த சிரியன் பிஷப்ஸை கொன்னதுனால இல்லை, இல்லை கிறிஸ்டியானிட்டி போட்ல வந்ததுனால இல்லை. அவங்க கிரியேட் பண்ண அந்த லவ் லாஸ். What is that? Who should be loved? Who should be loved and how much? So இதுதான் இந்த ட்ராஜடிக்கான மெயின் ரீசன்னு சொல்றாங்க. That limited personal freedom for generations. These laws represent the Indian social norms, specifically the caste system and the class distinction. So இதுல மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா caste system, caste distinction, இதுதான் இந்த ஸ்டோரிக்கான மெயின் ரீசன் அப்படின்னு அருந்ததி ராய் வந்து ஆர்கியூ பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படி எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, however for practical purposes in a hopelessly practical world அப்படிங்கிற இந்த லைன்ஸோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுது. ஓகே, we will see the second chapter in the next video. Second chapter is a lengthy one. We will see how it goes. I hope this video is useful. Thank you for watching.